உலகத்தமிழ் வாழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் சாதனை காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும். இந்த மாலை வேளையில் உங்களை சந்திப்பதில் ஒரு சின்ன ஒரு விடயம், நடிகர் பார்த்திபனுடைய சில வார்த்தையில் நான் கேட்டபொழுது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அவர் எழுதின சில கவிதைகள் மிஸ்டர் சீமான் அவர்கள் பேசியது ரொம்பவும் அழகாக இருந்தது. ஸோ அதை நம்ம கேட்கும்போது அது உண்மையாகத்தான் தோன்றுது. நம்ம எல்லோரும் ராவணனை நம்ம தவறாக நினச்சி நம்ம தவறாகவே அவரை சுட்டி காட்டிட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நாம் அவருடைய பேரப்பிள்ளைகளாக இருக்கிறது காரணமே அவர் தான். அவருடைய பெரும்பாட்டன் ராவணனுடைய கற்பை பற்றியும் அவர் ஒரு கவிதை எழுதியிருக்காரு. அன்னை தெரசா அவர்கள் பார்த்திங்கன்னா அவர் கருவுற்றிருந்தால் ஒரு குழந்தை மட்டும்தான் தாயாக இருந்திருப்பாங்க. அன்னை தெரசா கருணை ஊற்றதால தான் உலகத்துக்கு தாயானாங்க அப்படின்னு எழுதியிருந்தார். அதேமாதிரி ராவணனை பற்றி பார்த்திங்கன்னா சீதையினுடைய கற்பை எரிய விட்டு அதை பரிசோதிக்கும் போது அது சீதையின் கற்பை அல்ல, ராவனுடைய கற்பை பரிசோதித்தாங்கன்னு பார்க்கணும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான இந்த கவிதையை நம்ம படிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. இது கவிதைன்னு சொல்கிறத விட வாழ்ந்த உண்மை தான் அது. தமிழ் தாய் உறவுகள், நம்ம இடத்திலிருந்து மறைக்கப்பட்ட வரலாறுகளை நாம் மீண்டும் படிக்க முயற்சி எடுப்போம். முப்பாட்டன் ராவணன் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை தன்னுடைய கற்பை பரிசோதித்த போது சீதை தீக்குளித்தது எதுக்காக? தன்னுடைய கற்பை அல்ல, ராவனுடைய கற்பை பரிசோதித்தாங்க. அதாவது நிரூபணமானது. ஏன்னா ஒரு ஆண்மகனுக்கும் ஒரு கற்பு இருக்கிறது, பெண்களுக்கு மட்டும் கற்பு அல்ல. ஸோ அதனால் இதை ஒரு பார்த்திபனையா ஒரு நல்ல ஒரு திரைப்பட நடிகர் மட்டும் அல்ல, அவர் ஒரு நல்ல ஒரு மனிதனும் கூட, நல்ல எழுத்தாளரும் கூட. சில நேரங்களில் உண்மையை அவர் எழுதுகிறார். இது அவராக நினைக்கிறாரு இல்லையோ, மற்றவர்கள் நினைக்க தோன்றுகிறது. மற்றவர்களால் அது எழுதப்படாதா நமக்கு தெரியாது. ஆனால் பார்த்திபனையா தோன்றுனா உடனே அது எழுதிடுவார். அதேமாதிரி இந்த கிறுக்கல் என்னும் ஒரு புத்தகம் எழுதினார். அது ரொம்ப நான் படிச்சிருக்கேன். அது ரொம்ப நாள் போகிறதா ஆயிடுச்சு. அதுலேயும் இந்த மாதிரி சில கவிதைகள்லாம் எழுதியிருக்கேன். ஸோ அதனால் சில நல்ல புத்தகங்களை படிக்க, இந்த சினிமா மோகத்தெல்லாம் படத்தை ஒரு தடவை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் நடிகை முன்னாடியே போயிட்டு இருக்குது. ஒரு புத்தகத்துக்கு பின்னாடி போனோம்னா சில அறிவுகள் வளரலாம். சில நடிகர்கள் இப்படிப்பட்ட விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதேமாதிரி பார்த்திபன் உரிய ஆற்றல் துறையில் பார்த்தோம்னா கவிதை மட்டும் நல்ல வாழ்க்கை முறையும் அவர் நல்லா தேர்ந்தெடுத்து தான் அவர் செஞ்சிட்ருக்கார். அவருடைய குடும்பம் நல்லா இருக்கட்டும். அதே வேளையில் ராவணனுடைய குணங்களை பற்றி நாம் இன்னும் தெரிந்து கொள்வோம். அவர் நல்லவர் தான். எப்பொழுதுமே சீதையினுடைய கற்பை நாம் ஒவ்வொரு முறையும் எப்படி அவங்க பரிசோதிக்கிறோம், அதே போல் நாமளும் பரிசோதித்து கொண்டே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நாம் சரியாக வாழ்கிறோமாலே நமக்கு தெரியும். அதே அன்னை தெரசா அவர்கள் அப்படித்தான் தன்னுடைய கருணையை எல்லா மக்களுக்கும் இயேசு கிறிஸ்து எப்படி பண்ணுவார், அதே போல் அவங்க சேவை செஞ்சாங்க. அந்த சேவை தான் இன்றைக்கி உலகமெங்கிலும் அவங்க எல்லா பிள்ளைகளுக்கும் தாயாக இருக்கிறாங்க. பாருங்கள், அது ஒரு பெரிய நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தான் சொல்ல முடியும். ஸோ மக்களே, மீண்டும் அடுத்த ஒரு கவிதை மூலமாக உங்களை சந்திக்கிறோம். புத்தகத்தை படிங்க, புத்தகமாகவே வாழுங்கள். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.